Hi friends, welcome to my channel. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுசஸில் என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்றதை நம்ம தான் சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெக் விட் வந்து நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி வைங்க. ஏன்னா அகலம் அதிகமாகிடுச்சப்போ நம்ம குறைச்சிடலாம், பட் கம்மி ஆயிடுச்சு நம்ம அதிகம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஹைட்டும் அதே மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆரி ஒர்க் போடும்போது இந்த ஃப்ரெட்டில் போடுவோம் இல்லையா, இந்த லைன் ஸ்டார்டிங் லைனில் வந்து சிங்கிள் லைன் ஸ்டாண்ட்ஸ் போடாமல் நீங்கள் த்ரீ ஜரி த்ரெட்ஸ் வர மாதிரி போட்டு நம்ம ஸ்டிச் பண்ண சொன்ன நீடல் வந்து இதில் நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட் போடும்போது வந்து நீங்கள் 2 பீட் மட்டும்தான் போடணும். 3-4 பீட் போட்டிங்கன்னா போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கும். இவங்க வந்து ஒரு 4 பீடு இது வந்து கஸ்டமர் போட்டுட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதான் இதை வந்து நெக் விட்டும் கம்மியாக இருக்குது. இந்த பாருங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இந்த பாருங்கள். இதில் வந்து 2 பீட்ஸாக நீங்கள் போடுற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த செயின் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஒட்டாமங்க பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குங்க. ரொம்ப கிட்ட ஒட்டிட்டு நாம் ஊக்கு வைக்கல த்ரெட்டு அதை வச்சு நீடல் வச்சு கூட நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் அதிகமாக வந்து இப்படி குந்தன் ஒர்க் கொடுக்காதீங்க, வேகமாக வந்து இது பூரா போயிடும். இந்த க்ளூ ஒட்டும்போது வந்து நீங்கள் எந்த அளவு வேணுமோ அந்தளவு மட்டும் ஒட்டுங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்கில் இருந்தால் ப்ளவுஸ் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான் ஆரி ஒர்க் ப்ளவுஸில். இதப்போ நம்ம கரெக்ட் பண்ணிட்டோன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.